ஐயா தனித்த ராகு தனித்த கேது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது என்ன செய்யும்? இப்போ தனித்த ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு நம்ம தசை நடத்த போனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சப்போஸ் அது குருவோ சுக்கிரனோ ஏதாவது பார்த்து தசை நடத்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட இணைவு குரு சுக்கிரனோட இணைவு, புதனோட இணைவு, வளர்பிறை சந்திரனோட இணைவு இருந்து நம்ம தசை நடத்துதுன்னா கொஞ்சம் நல்லா காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்த ராகு இருந்து ஒரு தசை நடக்குது அப்படின்னா எப்படி பண்ணாலும் ஒரு நேர்வழியவே அது கடைபிடிக்க வைக்காது. நம்ம எந்த ஒரு தொழிலை பண்ணவோ எந்த ஒரு சுச்சுவேஷன் பண்ணாலும் நம்ம 2ஆம் நம்பர் வழியிலேயே நம்ம இழுத்துருப்போம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோவாக 2ஆம் நம்பர் வழியே நம்ம கொண்டு போனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் கொண்டு போய் நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சு சம்பாதிச்சு 2ஆம் நம்பர் வந்து அப்புறம் திருப்பி லாக் பண்ணி திருப்பி ரோட்டுக்கு வர வச்சிடும். பலூன் மார்க்கெட் தான், ஊதுன பலூன் மார்க்கெட் தான் ராகுக்கு இதோட வேலையாக தான். பலூன் மார்க்கெட் தான் நல்லா பெருசாக தெரியும். அது தசை முடியும் போது திருப்பி ரோட்டுக்கு போட்டு ஊதுன பலூன் வெடிச்சு அப்படி இருக்கும். அது மாதிரி ரோட்டுக்கு வர வச்சுட்டு திருப்பி புதுசுலேருந்து லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி போயிடுறாங்க. தனித்த ராகுங்கிறது ரொம்ப ஆபத்து. அது மாதிரி தனித்த கேதுங்கிறது ஆன்மீக ரீதியாக கொண்டு போய் குடும்ப வாழ்க்கையை சிக்கலை உருவாக்கி தனித்தே குடும்பமே வேணாங்கிற உதவி தள்ளுற ஒரு சிந்தனையை உருவாக்கி கொண்டு போய் மனித கடவுளை நாடியே சென்றுவாங்க. கேது தனித்த கேது பண்ணி செஞ்சிடும். இது வந்து பொருளாதாரத்தை கொடுத்து கடைசியாக நம்மளை டவுன் பண்ணி விட்டுரும்.